இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தி இந்தியன் பெஸ்ட் ட்ரெயின் 3D இது சீன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா, ஏர்போர்ட்லேயும் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் போய் வேலை கேட்க போகிறேன்னா. ஏன்னா வீட்டில் இருந்தால் போர் அடிக்குது. அதே இந்த 2 இடத்துல போய் வேலை கேட்டு எங்கேயாச்சும் வேலை கிடச்சா நம்ம அங்கேயே இப்படி பண்ணலாம்ல, காசு கிடைக்கும்ல. அதுக்கு சரி ஃபஸ்ட்டு நம்ம ஏர்போர்ட்டுக்கு போவோம். ஏர்போர்ட்டு தான் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. போவோம். ஏர்போர்ட்டு கிட்ட போக போகிறோம். ஏர்போர்ட் வந்தாச்சு. அப்படியே வளைஞ்சி இங்கே பாருங்க, 2 ஏரோப்ளேன்லாம் நிற்கிது. அப்படியே போவோம். அப்படின்னு அந்த ஏதாச்சும் இடத்துல நல்ல இடத்துல பார்க்கிங் பண்ணமே. இந்த இடம் நல்லா இருக்குது. இந்த இடத்துல பார்க்கிங் பண்ணிடலாம் நம்ம காரை. நிப்பாட்டு. கார் நிப்பாட்டியாச்சு. இறங்குடா. போவோம். என்ன ஆகும்? எங்கடா இருப்பார் ஓனரு? அந்த இருக்குங்க ஓனர். சார் நான் ஏரோப்ளேன் ஓட்ட என்னை வேலைக்கு சேர்த்துக்கிறீங்களா சார்? தம்பி, உனக்கு நல்லா ஏரோப்ளேன் ஓட்ட தெரியுமா? சார் நல்லா ஓட்டுவேன் சார் ஏரோப்ளேனு. உன்னை நம்ப முடியாது. சரி, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற எல்லோ கலர் ஏரோப்ளேன் அதை எடுத்து ஓட்டி காமி. அதுவா சார்? ஓட்டிட்டா போச்சு. ஐயோ, எனக்கு ஏரோப்ளேன் ஓட்ட தெரியாது, என்னங்க பண்ணுறது? நான் வேறு நல்லா ஓட்டுவேன்னு சொல்லிட்டேன். ஏதாச்சும் அமைக்குவோம். பறக்கும் பாருங்க. பக்கத்தில் கோஸ்ட் ரைடு பைக்லன்னு போயிட்டு வச்சுருக்காங்க. எதான் நமக்கு நான் மேலே போவோம். இது இழுத்து பார்ப்போம். எங்களுக்கு பறக்குது. ஐயோ, நான் பூமியில இருந்து மேலே போகிறேனே. காப்பாற்றுங்க. பயமாக இருக்கு. ஐயோ, கவுருதே. காப்பாற்றுங்க. சொருவ போகிறேன். ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. வெட்டிக்கல. ஐயோ, என்ன அதுவா போகுது? எங்க அதுவா போகுதுங்க. போச்சு 360 அடிக்குதே. போச்சு, கம்பியில் அடிச்சு 360 ஆகுது. ஆஹா, என்னடா இப்படி சுற்றுது? என்ன காப்பாற்றுங்கடா, பறக்குது வண்டி. ஐயோ, ட்ரெயினுக்கு போயிடலாம்டா. இதை விட்டுறேன்டா. என்ன எப்படியாச்சும் காப்பாற்றுங்கடா. 360 அடிக்குதுடா இந்த ஏரோப்ளேன். என்னை வச்சு காப்பாற்றுங்கடா. அப்பாடா, வந்தாச்சு ஒரு வழியா. இறங்கிடுவோம். இறங்குடா. ஐயோ, பறக்குது மறுபடியும். இறங்கிடுவோம். உயிருக்கு ஆபத்து. பாடா, இறங்கியாச்சுங்க. மிஸ்ஸா அடிபட்டுருச்சு. கொஞ்சம் ரத்தம் வெளியே வந்துருச்சு. அந்த கூப்பிடுறாங்க சாருக்கு. போவோம். இந்த இருக்காரு சாரி. ஐயோ, திட்டுவாரோ, பயமாக இருக்கே. நம்பி என்ன வண்டி ஓட்டுற நீ? கொஞ்சம் விட்டுருந்தா ஏரோப்ளேன் என்ன இருக்கும்? உடஞ்சிருக்கும். சார் தெரியாமல் பண்ணிட்டேன் சார். நான் வேறு இடத்துக்கு போகிறேன் சார், என்ன விட்டுருங்க சார். அதெல்லாம் முடியாது. எப்படி ஒன்று விட்றது? ஏரோப்ளேன் உடச்சில்ல, காசு கட்டு. சார் கொடுப்போம். 100 ரூபா கேட்டார். 100 ரூபா கொடுத்தாச்சு. இதுவே நம்ம ஏரோப்ளேனை மொத்தமாக உடச்சிருந்தா 1000 ரூபா கேட்டிருப்பார். மொத்த பில்லும் நம்ம தலையில் கட்டியிருப்பார். ஏன்னா நம்ம காரை காணோம். கார் திருடி வச்சுட்டாரு போல் அந்த சாரி. கேட்போமா அந்த சார்கிட்ட? வேணாம், கேட்டுக்கிட்டாப்பா மறுபடியும் கத்திக்கிட்டு இருக்கு. மறுபடியும் உன் கார் நோ பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டேன்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டாருன்னா, நம்ம கோஸ்ட் ரைடு பைக்கு நிற்கிது பாருங்கள், அதை எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போக வேணாம், ரயில்வே ஸ்டேஷன் போவோம். எனக்கு ட்ரெயின் ஓட்ட தெரியுங்க. சும்மா ஏதாச்சும் ஒரு இதை மிதிச்சு அப்படியே போயிட்டே இருக்க போகுது. அது இந்த மாதிரி கண்ட்ரோல்லாம் பண்ண தேவையில்லைங்க. அப்படியே ஒரே ஒரு இதை அமுக்குனா போக போகுது. போவோம். ரயில்வே ஸ்டேஷன் போக போகிறோம். ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். வந்தாச்சு ரயில்வே ஸ்டேஷன். நிப்பாட்டுறான் வண்டியை. இத்தனை பேர் இருக்காங்க. யாரா எங்கள் ஓனரு? அந்த வெள்ளை கலரில் ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவர் தான் ஓனராக இருக்கும்னு நினைக்கிறேன். 2 பேரும் ஓனர் தாங்க. இவரும் ஓனரு, அவரும் ஓனர். சரி, உன்கிட்ட பேசி பார்ப்போம்மா இவர்கிட்ட. சார் கொஞ்சம் நில்லுங்க சார். தம்பி, என்னப்பா வேணும் உனக்கு? சார், நான் அந்த ட்ரெயின், அந்த வரும்ல ஒரு ட்ரெயின், அந்த ட்ரெயின் நான் ஓட்டி பார்க்கலாமா சார்? நான் ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின் ஓட்டுறவன் டிரைவராக இருக்கேன் சார். தம்பி, உனக்கு வண்டி ஓட்ட தெரியாது, சும்மாரி. சார், நான் நல்லா வண்டி ஓட்டுவேன் சார். அப்படியா? சரி, இந்த ட்ரெயின் கீ, அது வந்தோடனே நீ ஓட்டி காமிக்கிற எனக்கு. சரி சார். தம்பி, உடஞ்சா நீ தான்ப்பா காசு கட்டுற. சரி சார். உடஞ்சா போடுற அது இதுக்கூட உடைய போகுது. ஒருவேளை அது கண்ட்ரோல் பண்ண கஷ்டமோ? வண்டி அப்படியே ஸ்டேரிங் மாதிரி இருக்குமோ ட்ரெயினுக்குள்ளே? இல்லையே, ட்ரெயினுக்குள்ளே ஸ்டேரிங்லாம் இருக்காது. ஒரே ஒரு இது அவங்களுக்குன்னா பாட்டில் போக போகுது. ட்ரெயின் வந்துருச்சு.
ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டு போக வேண்டியதான் நம்ம. ஓடு ஓடு ஓடு. பாடா வந்தாச்சுங்க ஒரு வழியா. ட்ரெயின் கதவை துற. அதை இப்போ ஏறியாச்சு கதவுக்குள்ளே. என்னடா எத்தனை காமிக்குது? என்னது இது? என்னடா ட்ரெயின் பின்னாடி போகுது, முன்னாடி தானடா போகணும் ட்ரெயின். பின்னாடி போகணும், முன்னாடி தானே போகணும், பின்னாடி போயிட்டுருக்கு. இருங்க நிப்பாட்டியாச்சு ட்ரெயினை. இதான் முக்கம். முன்னாடி போகுது முன்னாடி போகுது, முன்னாடி போய்கிட்டே இருக்கு. என்னடா இறங்கிட்ட? ஏன்டா மறுபடியும் ஏறுவோம். தம்பி வண்டியை விட்டு இறங்க ஒரு நிமிஷம், இங்கே வாடா தம்பி. என்ன சார் கூப்பிடுறீங்க? இருங்க கூப்பிட்றாங்க, என்னன்னு கேட்டுட்டு வந்துடலாம். இவர் தானே கூப்பிட்டாரு? ஆமாம் இவர் தான் கூப்பிட்டார். சார் என்ன சார்? தம்பி என்ன வண்டி ஓட்டுற? முன்னாடி பின்னாடி ஓட்டிகிட்டு இருக்க. இது என்ன பைக்கு கார் நினச்சா முன்னாடி பின்னாடி ஓட்டிகிட்டு இருக்க? ட்ரெயினுடா உடஞ்சிருச்சு, நீ தான் காசு கட்டுற. பொறுங்க மாதிரியே வீட்டில் போய் படுத்து தூங்குடா. ட்ரெயின் ஓட்ட வந்துட்டான். என்ன சார் திட்டுறீங்க? நமக்கு ட்ரெயினும் ஓட்ட தெரிலங்க. ட்ரெயின் ஓட்டுறோன்னு பேரில் முன்னாடி பின்னாடி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எப்படி ஓட்டணுன்னே தெரில ஃபஸ்ட்டு எனக்கு. எதாமுக்கனா முன்னாடி போகும், எதாமுக்கனா பின்னாடி போகணுன்னே தெரில. பைக்காச்சும் ஈஸிங்க. அந்த 2 சைடு இந்த மாதிரி ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க, இப்படி போகணுன்னு. சரி அப்படியே பேசிக்கிட்டே வந்தாச்சு வீட்டுக்கு. வீட்டில் போய் தூங்குவோம், வேறு என்ன வேலை கேட்டு பார்த்தோம். 2 வேலையும் புட்டுக்குச்சு போச்சு. ஏரோப்ளேன் ஓட்டுறதாங்க மறுபடியும் உயிர் பயத்தை காட்டி விட்டுருச்சுங்க எனக்கு. சரி வீட்டில் போயிட்டு அடுத்து என்ன நடக்கணும் அப்படிலாம் யோசிப்போம்.